கடகம் கடகம். ஸோ 2 கடகமும் இணையும் போது எப்படி இருக்கும் சார்? எப்படி அட்ராக்ட் ஆவாங்க? கடக ராசியினுடைய ஒரு அமைப்பை புரிஞ்சுக்கணும். நீங்க மற்ற ராசிகள் 2 ராசிகள் இணைகிறாங்க அப்படிங்கிறதுலையும், கடகம் 2 கடகம் இணைகிறதுலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கடகம் சந்திர பகவானுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி. 2 மனசு, அதாவது ரெட்ட மனசு கிடையாது, 2 மனசு. கடகங்கிற ஒரு மனசு, இன்னொரு கடகங்கிற ஒரு மனசு. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வீட்டில் பாச போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஒருத்தருடைய மனசை இன்னொருத்தர் புரிஞ்சுக்குருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஈஸியாக ஒரே ராசிங்கிறதுனால அவங்க இப்படிதாங்க, நான் என் போலதாங்க, என்னுடைய கண்ணாடி பிம்பம்ங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீர் அடித்து நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணி தண்ணியோட சேருங்கயா, அது இந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் இன்னொரு கடகராசிக்காரர்களோடு இயல்பாகவே தன்னுடைய பாசத்தை பரிமாறக்கூடிய தன்மையில் அவங்க இருப்பாங்க. அதை அழகாக சொல்வது உண்டு. கடகம் என்பது சந்திரனுடைய அம்சங்கிறதுனால வெண்மை, இலவம் பஞ்சு மாதிரி அப்படியே வெண்மையான மனசிற்கு சொந்தக்காரர்கள் கடகராசிக்காரங்க. ஆனால் அந்த இலவம் பஞ்சு லேசாக காத்தடிச்சாலே செதறி பறக்கிற மாதிரி சின்ன பிரச்சனையை கூட கடகராசிக்காரர்கள் மனதளவில் தாங்கி கொள்ள மாட்டாங்க. பஞ்சு போல மனசு இருக்கக்கூடிய, பஞ்சு போல பருமன் இல்லாத கடகராசிக்காரர்கள் இலவம் பஞ்சு மாதிரி காத்தடிச்சா செதற மாதிரி இவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சந்தோஷமின்மை என்பது 3வது ராசிக்காரர்களால தான் வருமே தவிர ஒரு கடகராசிக்கு இன்னொரு கடகராசினால துன்பமும் வராது. ஒரு கடகராசி இன்னொரு கடகராசிக்கு துன்பத்தையும் தராது.